இந்த கண்ணு பாதிப்பாயிடுச்சு. சரி சரிங்க. அது சுத்தமாக காரணம் போய் வேலை கட்டி போச்சு. வேலை எங்கேயும் போகிறதில்ல. வேலைக்கெல்லாம் போகிறேன். வீட்டோடு இருக்கிறேன். 2-3 வருஷம் ஆகுங்களா? 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மேலே ஆச்சு. உழைப்பில்லை, குடும்ப செலவு. அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆமாம், வெளியில் போகிறது ரொம்ப சிரமம். வெளியில் போகிறதுக்கு வரது இல்லை. இப்போ சுத்தமாகவே அந்த பார்வையெல்லாம் போச்சு. இல்லை, ஒரு கண்ணு சுத்தமாகவே பார்வை போச்சு. அது எப்படி ஆச்சு? அது அந்த கம்பி பிசுறுப்பட்டது. அந்த நீங்கள் சென்டிங் வேலை பார்க்கும்போது கம்பி அறுக்கும் மிஷினில் அறுக்கும்போது தெரிச்சு பார்த்தது. அதில் பட்டது. அதை நீங்கள் கவனிக்காம விட்டீங்க ஆரம்பத்தில். அப்புறம் ரெண்டாவது டைப்பாய்டு ஏதோ வந்து போடுறதா சொன்னீங்களே? அதில் டைப்பாய்டு வெறும் காசு வரும் இல்லைங்க. ஆமாம், அதில் இதாச்சு. சரி சரி. என்ன சொல்கிறாங்க டாக்டர்? அவ்வளோதான். நீ திருப்பி பண்ண முடியாது. சுத்தமாகவே இல்லை பார்வை. ஒரு பார்வை போச்சு. அதே 3-4 வருஷமாக வீட்டாளாகி போச்சு. வருமானங்கள் எதுவும் இல்லை. போயிட்டு இப்போ மெடிசன்லாம் பார்த்துட்டீங்களா? சரி விடுங்க, மனசை தளர விடாதீங்க. மெடிசன்லாம் பார்த்துட்டீங்களா? கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. டெய்லி 5 மாதம் சாப்பிடணும் ஒரு வேலை. இல்லை, மாதம் செக்கப் போகிறீங்களா? போயிட்டுருக்கேங்க. போகணும். கூட்டிகிட்டு போகிறக்கால கலங்காதீங்க ஏதாவது பண்ணுவோம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க திருப்பி? அது எதுவும் பண்ண முடியாதுட்டாங்களா? பண்ண முடியாதுட்டாங்க. ஒரு கண்ணு மட்டும் தான் லைட்டாக தெரியுது. அதான் பாருங்க, நமக்கு போய் இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தது பெரிய பஞ்சாயத்து. சிரமம் தான். குடும்பம் நடத்துறது, லோனு, வீட்டு லோனு, பஞ்சாயத்து. அவள் ஒரு ஆள் சம்பாரிச்சு எப்படி பிள்ளைகள்லாம் ஹெல்ப் இல்லையா? அதான் இல்லைங்க. பிள்ளைகள்லாம் ஹெல்ப் இல்லை. பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்வி இப்படி இவங்களாம் போய் யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எவனும் கண்டுக்கிற மாட்டான். வருவாங்களா? வந்து பார்ப்பாங்களா? சரி சரி. இவனுங்க அழகாதீங்க. எதுக்கு அழகுறீங்க? பார்த்துக்கலாம். நீ ஆண்டவன் என்ன விட்டுருக்காரோ அந்த வழிதான். என்ன செய்யுது? வேலை, வண்டி வாய்ப்பு எதுவுமே இல்லை. என்ன வயசு உங்களுக்கு? 68. என்னை விட 2 வருஷம் கம்மி. நான் 66. நீங்கள் 66. நீங்கள் 68. 2 வருஷம். 13/5/1968. அதான் 68. நீங்கள் நான் 66. லாஸ்ட்டு 11ஆவது மாதம். எங்கள் அப்பா டைரி எழுதி வச்சுருந்தாரு. சரி சரி. அதை நான் பார்த்து ஞாபகம். ஓ, ஜாதகமெல்லாம் இது இல்லை. அந்த டைரி குறிப்பை மட்டும் பார்த்து பண்ணியிருக்கீங்க. அதே வயசு கம்மி. அன்னைக்கு கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ஏறிச்சு. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குது. காய்ச்சல் ரொம்ப ப்ரெஷர் ஏறிச்சு. சுகர் இருந்துச்சா? சுகர்லாம் இல்லைங்க. சுகர் எதுவும் இல்லை. இப்போ இருக்கிறது இல்லை. எவ்வளோ நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போனீங்க? இது அன்னைக்கே போயிடுச்சு. பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அடிபட்ட அன்னைக்கே? அடிபட்ட அன்னைக்கு அதெல்லாம் பார்க்கலீங்க. சரி சரி. காய்ச்சல் வந்து கண்டிப்பாக வெளியே இல்லைங்க. ஆமாம். அப்போ பாண்டிச்சேரி போச்சு. ஓ, அதுக்கு முன்னாடி போனீங்க. அங்கே என்ன செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க? செக் பண்ணி மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. அது மாத்திரைன்னு பெருசு இருக்குது. 6-7 மாதம் சாப்பிடணும். இல்லை, அது சாப்பிட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. அதுவும் ப்ரெஷர் வராமல் இருக்குது. அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறோம். கட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுதான் பாருங்க, செலவுகள் இப்படி. சரி, நான் போட்டு வரேன். நம்ம நண்பர்கள் மூலமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்று வேண்டாம். விடுங்க, வரட்டும் பார்ப்போம். மனசு தளர விடாதீங்க. சரி, இந்த பீஸு அப்படியே காமிங்க. அந்த பீஸை அப்படியே எடுத்து காமிங்க. ஒரு சொற்று மாதிரி இருங்க. சொற்று மாதிரி இருங்க. இந்த இது அப்படியே போட்டுங்க. உங்களுக்கு 3 பீஸ் இருக்கு. அதில் சொற்று மாதிரி இருங்க. நீங்கள் போடுங்க. நீ மனசை தளர விடாதீங்க. நம்ம ஏதாவது பார்ப்போம். போடுங்க பார்ப்போம். அங்கே தான் போகிறாங்க. அதை வந்தாங்க. இடையில வரலாம்னு நினச்சிங்க. சரி, இப்போ இருக்கட்டும் பார்ப்போம். அதான் அப்புறம் கேட்டுக்கிறேன். வீட்டில் பேசுவாங்க. இல்லை, உங்கள் 2 பேரும் தானே போகிறாங்க. அது சொல்லுவாங்க, இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, பார்வை சுத்தமாக இல்லை, சாப்பாடே நம்ம போட்டு பண்ண வேண்டியது இருக்குது.
அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாப்பாடு போட்டு வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குது. எடுத்து நல்லா போடுங்க. இது நம்ம உடம்பு சரியான உடம்பு, அளவான உடம்பு எப்போவுமே. இல்லை நல்லா இருக்குது. பனிக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அளவான உடம்பு. இந்த ட்ரெஸ் போட்டாலுமே மாடல் போடுறாங்கல்ல. அது உடுத்து மாதத்துக்கு வீட்டில் இருக்கிறதுனால உடுத்து மாதத்துக்கு போட்டுக்கிட்டேன்னா இது பனி அடிக்காது உங்களுக்கு. பனிக்கு சூப்பராக சொற்றுமா இருக்குது. திருப்பூர் வந்த ஊர்ஸ்லேங்க கம்பெனிக்காரன் கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரிப்பு இந்த மணி பீஸ் போட்டு காட்டு போட்டு விளையாண்டு இருந்தோம் இந்த வயசில். சாப்பாடு கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் விட்டு சரியாக நீங்கள் வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை எல்லா ட்ரெஸ்ஸும் போட சொல்லுவாங்க. போட்டு நின்ட்டோம்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க மாடல் கொடுக்குறாங்களா. ஆமாம், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபோட்டோ வட்டு அவங்க விற்க ஆரம்பிச்சிடுவோம். சூப்பராக இருக்குது. பனிக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பனியினே அடிக்காது. அதை போட்டுங்க. சொட்டு மாதிரி இருக்குது. 3 பீஸ் இருக்குது. போட்டுங்க. இப்போ மறுபடியும் செக்கப் போகிறீங்களா? எப்போ வர சொல்லியிருக்கேன்? மாதம் செக்கப்பா? போய் பிரயோஜனம் இல்லை. போனதுலேருந்து எதுவும் பிரயோஜனம் இல்லை. செக்கப் வந்துங்க மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. இனிமேல் ப்ரெஷர் ஆமாம், ஜிஹெச் போனால் அந்த ஏதோ ப்ரெஷர் ஏறாமல் சுகர் கண்ட்ரோலுக்கு மட்டும் மாத்திரை கொடுப்பேன். அந்த பார்வை திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்புறம் எதுவும் பிரயோஜனம் இல்லை. சுகரு சாப்பாடு கண்ட்ரோல் வெளியே போகிறது இல்லை. இப்போ வீட்டிலே தான் உட்காந்துருக்கேன். சாப்பாடு கண்ட்ரோலாக தான் இருக்குது. சுகர் இதெல்லாம் செக் பண்ணிங்களா? கரெக்டாக இருக்கா? சரியாக இருக்குதுன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்குங்க. சாப்பாடு கண்ட்ரோலில் இருக்குது. நான் சுகர் அதிகமாக போட்டு சாப்பிட்றேன். சாதாரணமாக. ஆமாம், நல்லா கறிக்குழம்பு வச்சாலே கறிக்குழம்பு சக்கரை போட்டு சாப்பிட்றேன். இல்லை, நல்லா சாப்பிடக்கூடிய ஆள். எங்கள் அம்மா கறிக்குழம்பு வைக்கிங்க, அவ்வளோ காரமாக இருக்கும். அதை சாப்பிட்றது அதிலே சக்கரை போட்டு சாப்பிடு. எங்கள் அம்மா திட்டி எங்கள் அப்பாவும் திட்டுவாங்க. சுகர்னா அவ்வளோ பிடிங்க. அவ்வளோ பிடிக்கிறது இல்லைங்க. கறி காரத்தை அந்த காரத்தை போக்குறதுக்காண்டி ஸ்வீட் போட்டுருங்க. சக்கரை போடுறது எங்கள் அப்பா. இப்போ சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்றீங்களா? சாப்பாடெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒத்துக்குது. எது சாப்பிட்டா ஒத்துக்குது. இப்போ பிள்ளைகள்லாம் எந்த ஹெல்ப்பும் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். சொன்ன மாதிரி தான் கேட்பாங்க. அதான் இல்லை, பொம்பளை பிள்ளைய ஓரளவுக்கு பாசமாக இருக்குங்களே. அதுவும் பாசமாக இருக்குங்க. ஆனால் பணம் மட்டும் கேட்காத. பாசமாக இருக்கேன், பணம் மட்டும் கேட்காது. நீங்கள் எப்போ இப்போ போனவர் வந்தாங்களா? இந்த வேலை வருவாங்க. அழுகாதீங்க. எதுக்கு அழுகுறீங்க? சரி, பார்த்துக்குருவோம். நம்ம நண்பர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். மனம் தளராதீங்க. விடுங்க. எதுக்கு அழுகுறீங்க? நடந்தது ஆகிப்போச்சு. நீங்கள் என்ன பண்ண முடியும்? பண்ணுங்க, பார்த்துக்குறோம்.